வாழ்த்துக்கள் மீனா, உங்கள் உரை அற்புதமாக இருந்தது. இந்த முறை மனோஜுக்கு நான் பார்க்கும் பெண்தான் தவிர யாரும் இல்லை. விஜய் டிவில சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு இல்லையா, சிறுகடிக்க ஆசை சீரியல். அதோட ஸ்டோரி, இன்னைக்கான ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. தற்போது சீரியலில் பூ வியாபார சங்க தேர்தலும் மற்றும் மனோஜின் 2வது திருமணம் பற்றி கதைக்களம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. மீனா வெற்றி, பூ வியாபாரி சங்க தேர்தலில் மீனா வெற்றி பெற்று சிந்தாமணி பல திருமண வேலைகளை செய்திருந்தாலும் மீனாவின் நேர்மையான உழைப்பிற்கு பலன் கிடைத்துள்ளது. வாக்கு எண்ணிக்கையில் அதிக வாக்குகள் பெற்று மீனா வெற்றி பெற்றுள்ளார். விஜயாவின் திட்டம். ஒரு பக்கம் மீனா வெற்றியை பார்த்து மீனாவின் வெற்றியை பார்த்து முத்து மற்றும் குடும்பத்தினர் மகிழ்ச்சியாக இருக்கையில், மறுபக்கம் விஜயா தனது மூத்த மகனுக்கு 2வது திருமணம், மனோஜிற்கு 2வது திருமணம் செய்து வைக்க துடித்துக் கொண்டிருக்கிறார். இதற்காக ஸ்வேதா என்ற பெண்ணுடன் நிச்சயதார்த்தம் செய்துள்ளார். சத்யா மற்றும் ரேகா காதல் சிக்கல்ல இருக்கு. இன்றைய எபிசோடில் சிந்தாமணியின் சதியால் சத்யா மற்றும் ரேகாவின் காதலில் விரிசல் ஏற்பட சூழல் நிலவியுள்ளது. மீனாவை பழிவாங்க துடிக்கும் சிந்தாமணி மீனாவின் தம்பி சத்யாவின் வாழ்க்கையில் விளையாடுவதாக தோன்றுகிறது. ஸ்வேதாவின் நிஜமுகம். இன்றைய எபிசோடின் கிளைமேக்ஸில் அல்லது வரும் நாட்களில் மனோஜின் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்துள்ள ஸ்வேதாவின் உண்மை முகம் வெளிவர போகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்னைக்கான கதையான சுருக்கம் என்னன்னா, மீனா தலைவியாக பதவியேற்றுக் கொண்டாலும் விஜயாவின் பிடிவாதத்தாலும் சிந்தாமணியின் சூழ்ச்சியாலும் வஞ்சகத்தன்மையானாலும் குடும்பத்தில் புதிய குழப்பங்கள் வெடிக்க தொடங்கியுள்ளன. முத்து மீனாவிற்கு துணையாக நின்று இந்த சவால்களை எப்படி எதிர்கொள்வார் என்பதே இந்த கதைக்கான கதைக்களம் என்று பார்க்கப்படுகிறது. பாய்.